சீமானுடைய அறிக்கை மட்டும் இல்லை, இந்த அரசியல்வாதிகளுடைய அறிக்கை அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் தான். தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை பற்றி நம்ம கருத்து சொல்லலை அப்படின்னா நம்ம போகிற இடம்லாம் ஒரு 20 பேர் மைக்கை நீட்டிட்டு கேள்வி கேட்பாங்க. அதை அவாய்ட் பண்ணணுமா, ஒரு அறிக்கையை விட்டுரு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பிரதாயமான விஷயம்தான் இதெல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு குறிப்பிட்ட 2 சமூகத்தினருக்கு ஒரு மோதல் ஏற்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே அதை கண்டிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு இவங்க தான் தூண்டுகோலாக இருந்திருப்பாங்க. அதனால் ஒரு அறிக்கையை வைத்து இவர் இதுக்கு ஆதரவானவர் இல்லை அல்லது இந்த விஷயத்தை அவர் எதிர்க்கிறார் அப்படின்லாம் நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. அரசியல்வாதிகளின் அறிக்கை என்பது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு துருப்புச் சீட்டு, அப்படிதான் நான் பார்க்கிறேன். நியோமேட்டின் ஹேர் குரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.